ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமேட்டட் சீரிஸான ராங் வே டு பிக்கப் கேர்ள்ஸ் இன் டென்ஷன் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். பட் நான் இந்த அனிமே ஃபஸ்ட் எடுத்து ஸ்டோவாக போகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க வரலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது பல வருஷத்துக்கு காட்ஸ் அழிக்கப்பட்டாங்க, இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து சும்மா இல்லை, ஹியூமன்ஸுக்கு பவர்ஸு ஸ்கில்ஸு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஹியூமன்ஸை சர்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேமிலி மெம்பரில். அப்படியே சீனு கட் ஆகுது. டஞ்சனில் காமிக்கிறாங்க, ஹீரோ உயிரை கையில் பிடிச்சிருக்கான். அப்படியே ஒரு மான்ஸ்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது ஹீரோவில். இது ஏஸ் வேலஸ்டின்னு ஒரு பொண்ணு, அதில் இந்த மான்ஸ்டர் அசால்ட்டாக சாவடிச்சிருச்சு. அதெல்லாம் எதாவது ஹீரோயின்னு சொல்லிக்கலாம். ஹீரோயினை பார்க்க போகிற ஹீரோவுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் கொடுக்குது. அப்படியே சீன் கட் ஆகுது. மார்க்கெட்டை காமிக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஷாக்காக வராங்க, ஏன்னா ஹீரோ பிளட்டக்கோ தொடிக்காமல் அப்படியே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் ஓடி வந்துட்டுருக்கான். ஏடின்னு அவனுக்கு ஏஸ் வேலஸ்டின் பற்றி தெரிஞ்சுட்டு ஏதாச்சும் சொல்கிறியா அந்த மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்போனா நீ டஞ்சனோ 5th ஃப்ளோர் போயிட்ட அப்படி தானே? என்னப்பா மனசில் பெரிய ஹீரோன்னு நினைப்பா, இன்னைக்கு லெவலில் உயிர் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எரியினா சொல்ல, நம்ம ஹீரோ சோகமாக மூஞ்சி வச்சிருக்க வாட்டி 1st ஃப்ளோருக்கு டஞ்சனே நீ எது சமாளிக்காமல் ஓடி வந்துட்ட. வாழ்ந்தாட்டி 5th ஃப்ளோருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ட. சரி, அதை விட உனக்கு ஏஸ் வேலஸ்டினை பற்றி தெரியுமா? அது அவங்களா? அவங்க இது ஸ்குவாட் பிரின்சஸ் இந்த ஐட்டம் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் இது லோக்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் லெவல் 5ல் இருக்கா காடஸ் டைட்டில் வாங்கிட்டா. ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு இது எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே அதோட ஹீரோ இழுத்துட்டுக்கான். சிங்கிளாக கம்மிட்டடாக தெரிய பண்ணணுமா? நான் சீரியஸாக சொல்லிட்டா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகுது. நீ என்ன போயிட்டு கிறிஸ்டலை வாங்கிட்டு காசை போய் வாங்கிட்டு வா அப்படி சொல்கிறான். ஹீரோயினாலே சோகமாக இருக்கான். அது பட்டலாக கவலைப்படாத, காசை வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த எரினா சொல்லு. சரி ஒன்றுச்சரு இது கேர்ள்ஸுக்கெலாம் அது ஸ்ட்ராங்காக இருக்க பசங்களை பிடிக்கும், அதனால் நீ ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்ல ஹீரோ இப்போ தான் ஸ்மைலே வருது. தேங்க்யூ எரினா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஓடி போயிடுறான். நானே இப்படி மோட்டிவேஷன் பண்ணிட்டேனா அந்த மாதிரி அந்த பொண்ணு ஷாக் ஆகுது. அப்படியே ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். நான் போடுறான், பரவாயில்ல இருக்கட்டும், நான் வீக்குறான், பரவாயில்ல இருக்கட்டும், இனிமேல் நான் ஸ்ட்ராங்காக போகிறேன் ஹீரோ அவனுக்கே மோட்டிவேஷன் வரான். அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறான். இதான் எரினாச்சு, இதான் இது ஹீரோட வீடு. டெஸ்ட்டே எங்கள் காடஸ் ஹீரோ வெல்கம் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்க, டஞ்சனு எனக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு சொல்ல, நான் டஞ்சனுக்கு பண்ணேன் ஒரு அடிக்கோ பல்லன்னு அதை சொல்ல, ஸ்க்ராட்சுக்கோ பல்லன்னு கேட்க ஃபீல் பண்ணேன் என் கடஸ் நான் தனியாக இருந்தாச்சு, நான் ஒத்தால இருந்தாலும் இவங்களுக்கு தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் இந்த மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, உனக்கு ஸ்பெஷலு, உனக்கு ஃபுட்டு என்னாச்சு, உனக்கு ஃபுட்டு வச்சுட்டேன் சொல்ல, உள்ளுக்களுங்க உனக்கு கேடு இந்த மாதிரி காடஸை பற்றி கேட்கான் ஹீரோ. அதான் நான் உருளைக்கிழங்கு கம்பெனியில் வேலை செய்கிறேன்ல, அது இன்னைக்கு நிறைய சேல் ஆனால் கிஃப்டாக இவ்வளோ கொடுத்தாங்க, சரி சாப்பிடுன்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஆளை சேர்க்க தான் படுத்தேன், அது இப்போக்கி என்ன முடியல அந்த மாதிரி ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஒத்தால இருக்க எனக்கு ஓகேறான் அந்த மாதிரி ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி ஒன்றையாச்சும் தான் நான் எல்லா வேலையும் வாங்குறேன், சாரி இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அந்தளவுக்கு நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் எந்த ஹெல்ப்பும் உனக்கு பண்ணல, அட்லீஸ்ட் என்னால் டிவைன் பவருக்கு நான் யூஸ் பண்ணலன்னு இது நம்ம காடு ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னால் யூஸ் பண்ண முடியும், பட் நான் அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை, டிவைன் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சேர்ந்து காடஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ எஸ்டிஆர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப மன்னிச்சிடு, சாரி இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோவும் மோட்டிவேஷன் பண்ணான். ஓகே, ஒரு ஸ்கில்லை செக் பண்ணி பார்க்கலாம், நீ பவர் ஆகப்படுற உன் ஸ்கில்லை செக் பண்ணி பார்க்கலான்னு அந்த பொண்ணு சொல்கிறான். நண்பர்லாம் காடஸ்க்கு மிஷினாக தெரியுது. அப்போனா நீ இது ஏஸ் வேலஸ்டினோட காப்பாற்றினா அப்போனா இந்த பொண்ணு நீ ஸ்ட்ராங்காகவும் ஆசைப்படுற. லோக்கி ஃபேமிலி அவங்க சேர்ந்துங்க, உனக்கு தேவை பொண்ணு ஆல்ரெடி கிடச்சாலும் இன்டெரக்டாக ஹீரோயின் அந்த பொண்ணை சொல்கிறா, அவர் காடஸை சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே ஸ்கில்ஸ் காமிக்கிறாங்க. எல்லாமே லோவில் இருந்தாலும் அந்த எலிஜிபிலிட்டி, அதாவது ஓடுற மாதிரி ஸ்கில் இந்த மாதிரி பைண்டோட ஸ்கில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஹீரோ வந்து அந்த மாஸ்டர் கிட்ட ஓடணும். அப்படியே கேட்குறான், ஆமாம் இது என்ன ஸ்கில், ஏதோ மேஜிக்கு கிடச்சித்தாச்சு இது கிடச்சிதான் கேட்க, இல்லை தெரியாமல் கைப்பற்றுச்சு, அது அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கும் ஸ்கில் ஆவரேஜா அப்படின்னு சொல்ல, நான் ஏதோ மேஜிக் கிடச்சிச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோ தான் வரான். உனக்கு ஆமாம் உனக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிது, ஆனால் இப்போக்கே சொல்ல டைம் இல்லை அந்த மாதிரி ஹீரோ. அந்த இன்னொன்று திடீர்னு மாட்டோன்னு பார்த்தேன், இந்த ஹீரோ வந்து இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக பண்ணுறாளா அப்படின்னு அதாவது காடஸ் வந்து ஜெல்லஸ் ஆகிறா. அப்படியே அந்த தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். காடஸ் தான் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ஆல்ரெடிக்கா சாமின்னு ஹீரோ கிளம்பி போகிறான். இன்னும் நம்ம காடஸ் தூங்கிட்டா இருப்பாங்க. இப்போ காலக்கத்தை காடஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சாதாரண அன்பிளசன்ட் ஸ்மெல் வருது. அப்போ பொண்ணு வருது, இது ஓ கிறிஸ்டலா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ மேடம் தேங்க்ஸ் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறா. பொண்ணு கேட்கு, நீங்கள் அட்வென்ச்சர் தானே
ஆமாம் இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸுக்கு ஹீரோக்கு கொடுக்குது. தேங்க்யூ ஆனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு எது கொடுக்குறேன் அப்படி சொல்ல, இதான் எங்கள் ஹோட்டல் எப்போ வேணுமோ சாப்பிடுங்க. சரி அது இல்லாமல் வந்து நீங்கள் நைட்டு இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரீங்களா அது ப்ராமிஸு சொல்ல, ஹீரோ ப்ராமிஸுன்னு சொன்னால் ஒட்டுக்கிறான். அப்படியே இப்போ நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோ டஞ்சனில் ஹீரோ மாஸ்டர் கஷ்டப்பட்டு டப் பண்ணி சாவடிச்சு ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு ஸ்டோன் கிடைக்கிது. பார்த்தா ஹீரோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். இந்தாட்டி ஹீரோ ஓடாமல் அதுக்குள்ளே போய் சண்டை போடுறான். அப்படியே சீன் கட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் அதுக்குள்ளே இந்த போகிறதாச்சு இது ஏன் சேட்டாஸாக இந்த மாதிரி கற்க இந்த பொண்ணுக்கு இன்னும் ஜெலஸாக இருக்குது. எல்லாமே இந்த பொண்ணுக்கார பண்ணியான்னு இன்னொரு ஜெலஸாக இருக்குது. அப்படியே நான் போகிற வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க தேவையான விஷயம்டா அப்படின்னு அது பாட்டில் போகுது. இன்னும் இந்த பொண்ணுக்கு ஜெலஸாக இருக்குது. இன்னும் அந்த பொண்ணுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஹாலிடே இருக்குது. இந்த மாதிரி ஜெலஸாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே அந்த ப்ராமிஸ்னால ஹீரோ வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறான். வாங்க சார் அப்படின்னு அந்த வாங்க பெல் அந்த மாதிரி அந்த பொண்ணு இன்வைட் பண்ணுறான். அது இல்லாமல் நான் சொல்ல மறந்து போயிட்டு அந்த பொண்ணு பேசுது. அது இல்லாமல் அந்த இந்த ஹோட்டலுக்கு எல்லாமே காஸ்ட்லி. அப்படியே அடிக்கடிக்கு சாப்பிட்றான் அன்றைக்கி என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அப்படியே சிறு வரா நல்லா சாப்பிட்டாங்க. சிறு சொல்கிறா சாப்பிட்டான். அவனும் வேறு வழி இல்லைன்னு ஹீரோ இப்போ கடுப்பாக இருக்கான். பார்த்தீங்கன்னா டெய்லி நான் புது பீப்புளாக மீட் பண்ணுவேன். இந்த தான் இது டெய்லி பார்க்குறது மாதிரி சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் ஃபேமிலி அதாவது லோக்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க வராங்க. ஹீரோயின் வரா. அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வா ரொம்ப அழகாக இருக்காங்க பார்த்துட்டு வைக்கப்படுறான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் தாங்க ஒரு ட்ரீட்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லோக்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க எப்பயுமே இந்த ஃப்ரீக்வன்சியாக வருவாங்க அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு. எஸ் நான் கேள்விப்பட்டேன் ஏதோ கோலம் பையனை நீ காப்பாற்றினியாமா அவனை காப்பாற்றே வந்திருக்காம இந்த மாதிரி ஹீரோ பற்றி மட்டை பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சரிக்கவும் இந்த மாதிரி பசங்க இருக்கனால நம்ம வில்லேஜே இதாக இருக்குது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல, நம்ம அழைச்சினால 70 ஃப்ளோர் இருக்க மாஸ்டர் 5th ஃப்ளோருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, பார்த்தலாம் வீக்லனா வேஸ்ட் ஒரு பொண்ணோட சாவில் வச்சு ஒரு பொண்ணு காப்பாற்றினா வந்திருக்கான்னு ஹீரோ பார்த்து தப்பாக பேசினால ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக ஓடி போயிட்டான். 2 பேர் தடுக்க பார்த்தாங்க. அக்கா தப்பாக பேசின வச்சு கட்டி தொங்க போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீக்கிறேன்னு ஹீரோ அழுதுகிட்டே போகிறான். அக்கா மாஸ்டர்ஸ்க்கு சண்டை போட்டே இருக்கான். நான் வீக்காக ஸ்ட்ராங்காகவும் சண்டை போட்டே இருக்கான்னு மாஸ்டர்ஸாக இருக்குது. அப்படியே சண்டை போட்டு விடிய வரைக்கும் சண்டை போட்டே இருக்கான். அப்படியே விடிஞ்சது நாள் என்னடா இன்னொன்று பயப்புள்ள வரல அந்த மாதிரி அந்த கார்டஸ் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஹீரோ ரத்தத்தில் ஸ்ட்ராங்காகணும் இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகணும் இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருப்பாங்க இப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் ஃபஸ்ட் வீடியோ அதனால் கொஞ்சம் டைம் பேசுகிறேன். இது பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த எபிசோட் 2 நாளைக்கு ப்ளீஸ்.